வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா அப்பத்தா பேயாட்டம் ஆடிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒரு வேலை தூக்கி எறிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம ஜீவா மீனாட்சி கையை இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்பத்தா சம்மதத்தோட தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு ஒரு போடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம ஜீவா தன்னோட சாமர்த்திய அப்பத்தாவை அடக்கி நம்ம மீனாட்சியை அடி எடுத்து வீட்டுக்குள்ள வர வச்சு விளக்கு ஏத்த வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்பத்தா தேவி கூட சேர்ந்து சதிவேலை பண்ணுது. இந்த பாரு, உன்னோட பிள்ளையதான் நான் கையில் முதல்ல ஏந்தணும் அப்படின்னா அந்த தேன்மொழிக்கு கொடுத்த அதே பனிஷ்மெண்ட் தான். இந்த ஜீவாவும் மீனாட்சியும் சேரக்கூடாது, இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது. உன்னோட பிள்ளைய நான் கையில் ஏந்தாமல் அடுத்த பேரம்பேத்திகளை நான் தொட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அப்பத்தா. அதே நேரத்தில் சாந்தி மூட்டம் நம்ம ஜீவாவுக்கும் மீனாட்சிக்கும் சக்தி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை நடக்க விடாமல் மீனாட்சிக்கு ஜீவாவுக்கும் சதி பண்ணுறாங்க நம்ம அப்பத்தா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சியம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சகுந்தலா தேவி மீனாட்சி மனசை ஓரளவு மாற்றிட்டாங்க. இந்த பாரு, இந்த பையன் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கானா அவனை பண்ண தூண்டுனது ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம். போக போக நீ புரிஞ்சுக்கிடுவ. என் பார்வையில் இது நல்லது தான் படுது அப்படின்னு சொல்ல நேரம். இதில் என்ன நல்லது இருக்குது? நான் கண்டிப்பாக இந்த மீனாட்சி கழுத்தில் இருக்க தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு என் தம்பி கையால் தாலியை மறுபடியும் மீனாட்சி கழுத்தில் கெட்ட விடு வைப்பேன் அப்படின்னு ரம்யா சபதம் எடுத்துக்கிட்டு ஆதியை கூட்டுட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அதே நேரத்தில் இனி என்ன பண்ண, ஒரு 2 வார்த்தையும் வாழ வைக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு மெடாலிட்டிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம அப்பத்தா இவா மட்டும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, வாழ நான் விடவும் மாட்டேன், இதில் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. வேற எங்கே போவாங்க நம்ம ஜீவா? அங்கே தானே போய் ஆகணும் அப்படின்னு மீனாட்சியை கூட்டிக்கிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா 2 பொண்ணுங்களும் புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும். நான் மட்டும் கணவரோட உயிரோடு இருந்தோம், அவர் கூட வாழ முடியாத ஒரு பாவியாட்டு நான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டது போதும், என் பிள்ளைங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது. என்னைக்குனாலும் மீனாட்சி உன் புருஷன் ஜீவா தான் அப்படின்னு அந்த இடத்துல சுமதி மீனாட்சிக்கு மைண்டை மாற்றிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா வாசுதேவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நான் எதிர்பார்த்ததை இந்த ஜீவா செய்துட்டான். இந்த ஆதி மட்டும் மீனாட்சியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் ஒவ்வொரு கணமும் நான் மடியில் நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எப்பண்டா உண்மை வெடிக்கும்? நான் தான் இந்த மீனாட்சிக்கு அப்பானே தெரிஞ்சா எனக்கு இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாம் என் கையை விட்டு பறி போயிடும். அப்படி ஒரு நிலைமைக்கு நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ கொஞ்சம் நிம்மதியாட்டாவது இருக்கலாம். ஆனால் என்னைக்குனாலும் சுமதியோட பிள்ளைங்களும் எனக்கு டேஞ்சரஸ் தான். இவங்களை பார்த்தா எனக்கு தூக்கு கயிறு என் கழுத்தில் போட்டு இருக்குனது மாதிரி இருக்கு. இந்த நிலைமைக்கு விடக்கூடாது. இந்த சுமதியையும் மீனாட்சி தேனி இவங்க எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு நான் இந்த சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதுக்காக அவங்க உயிரை கூட எடுத்துருவேன் அப்படின்னு வாசுதேவன் பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ரம்யாவும் ஆதியும் இப்படியெல்லாம் பண்ணினா அந்த ஜீவாவும் மீனாட்சியும் சேர்ந்துடக்கூடாது, அதுக்கு ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா மீனாட்சியை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே அப்பத்தா திருநூறெல்லாம் தட்டி சபதம் போட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, இவளை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு வேலை தூக்கி எறிகிறாங்க. வாசல்லே நிற்க வச்சு நம்ம மீனாட்சியையும் ஜீவாயையும் வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் அப்பத்தாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு ஜீவா உள்ளுக்க போகிறாங்க. அப்பத்தா, இந்த வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. என் மனைவியாட்டு மீனாட்சி கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு நம்ம ஜீவாவின் டயலாக்ல நம்ம அப்பத்தாவுக்கு வேற வழி இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாத்தையும் போல தானே இவனும் அப்படின்னு ஆனாலும் இந்த மீனாட்சி வேற யாரனாலும் கெட்டிக்க, ஆனால் இந்த மீனாட்சியை மட்டும் கெட்டக்கூடாது. இவ என்னையே நோண்டி நொங்கெடுத்தவா ஆச்ச, இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானா இவ உரிமையாட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவா அப்படின்னு அந்த நான் போட்ட பிச்சையில் தான் இந்த ஜீவா இருக்கான். ஆனால் இப்போ அவனே இந்த மீனாட்சி இழுத்துட்டு வந்துட்டா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நம்ம அப்பத்தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
வழி விட்டுறாங்க. நம்ம அப்பத்தா சம்மதிச்சாதான் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு வந்து மீனாட்சி ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்பத்தாவின் சம்மதம் கிடைக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம சக்தி வந்து விளக்கேற்று மருமகளை அப்படின்னு வந்து மீனாட்சியை விளக்கேற்ற வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வந்து மீனாட்சிகிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும். ஆதி வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு வந்து மீனாட்சிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன். ஆனால் மீனாட்சி என்னை மன்னிக்க மாட்டா. எதையாவது பண்ணி உண்மை என்ன, நான் எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணேன், அவள் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து ஜீவா வந்து நினைக்கிறாங்க. இந்த செய்து பார்த்தோன்னா நடந்து போச்சு. இனி 2 பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வீட்டில் தடபடலாம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்பத்தாவும் தேவியும் சும்மா இருப்பாங்களா? அவங்க 2 பேருமே சேர்ந்து வீட்டில் என்ன வேணாலும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டும், ஆனால் நடக்கவே கூடாது. தேவி, உன் வயிற்றுல வளரக்கூடிய பிள்ளைய தான் நான் கையில் முதல்ல ஏந்தோம். இந்த வீட்டில் வேற எந்த பிள்ளையும் அதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய அப்பத்தா இந்த மீனாட்சியும் ஜீவாவும் இடக்கு மடக்காக வந்து நம்ம எவ்வளோ பிரித்து வச்சாலும் ஒன்று சேர்ந்து குழந்தைய உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும். அதுக்கெல்லாம் தான் வழி வச்சுருக்கேன். இவ அக்கா தேனை மட்டும் நான் வந்து ஒன்று சேர விட்டுட்டேன்னா என்ன, அப்படி உடலில் அதே மாதிரி தான் இந்த மீனாட்சிக்கும் செக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்பாடுகள் வந்து அவ சக்தி என்ன வேணாலும் பண்ணட்டும், என்ன மீறி ஒன்றும் நடக்க நான் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி கிட்ட ஜீவா வந்து பேச வராங்க. என்ன நீ வந்து நான் உன்னோட மனைவி ஆகிட்டேன் அப்படின்னு வந்து ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காண்ட, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ கடைசி நேரத்தில் என்ன வந்து ஆதியை கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்து நிப்பாட்டினவர் தானே நீ. நான் இப்போ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கேன், நீ கெட்டுன தாலியை எதுக்காக நான் சுமந்துட்டு இருக்கேன்னா, எங்கள் அம்மா இதனால வருத்தப்பட்டுறக்கூடாது. எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் ஓரளவுக்கு கியூர் ஆகி வந்திருக்காங்க. இப்போ என் காலத்தில் நீ தாலியை கட்டின அதே அவங்களால தாங்கிக்க முடியலை. இப்போ நான் இந்த தாலியை அவுத்து உன் மூஞ்சில் தூக்கி எரிய எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனால் அதையும் எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியாமல் ஏதாவது ஆயிடக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கண்ணு முன்னாடி 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து காட்டணும். அதுக்காக தான் நான் இருக்கிறேன். இல்லாமல் உன் கூட வாழ வர்றதுக்கு நான் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க ஜீவா கிட்ட. இதை அப்பத்தான் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. நம்மளே இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த மீனாட்சி இந்த ஜீவாவுக்கு ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டா. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தேவிகிட்ட வந்து, தேவி நம்ம நினச்சது மாதிரி இல்லை, மீனாட்சி வந்து அவனுக்கு சூடு சொன்னார் உரைக்க மாதிரி இந்த ஜீவாவுக்கு சொல்லிட்டா. இவனு கூட ஜீவாவு கூட மீனாட்சி வாழ போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்பத்தான். அப்போ ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேவி வந்து நினைக்கிறாங்கங்க.